ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிசி கோல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹைடெக் லேபில் ஒரு முக்கியமான விஷயம் தான் எம்எஸ்சில் இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் எப்படி நம்ம என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் அப்படிங்கன்னா ஸ்கூல்லேருந்து குழந்தை கண்டினியூவாக லீவ் எடுக்கிறதுனால இந்த குழந்தை ஸ்கூலுக்கே வராமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு பொட்டன்ஷியலை நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த டேப். இது பார்த்தோம் அப்படின்னாக்கா எம்எஸ்சில் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். ஸோ 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட், இன்னொன்று ஓஓஎஸ்சி. பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் அப்படிங்கிற டேப்பில் நீங்கள் 3 டேஸ்க்கு அந்த குழந்தை வரல அப்படின்னாக்கா அந்த என்ட்ரியை இங்கே காட்டும். ஸோ இது எப்படி போகணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் போய்ட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆல் டேஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை நாள் எத்தனை குழந்தைங்க எந்தெந்த கிளாஸில் வராமல் இருக்காங்க, அவங்க ஆப்சென்ட் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த குழந்தை எந்த குழந்தைக்கு அப்படின்னு கிளிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் எந்த விஷயத்தினால அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வராமல் இருந்துச்சு, ஒரு 3 டேஸ் லீவ் அப்படின்னா 3 டேஸ் ஏன் வராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்க கிளாஸ் டீச்சர்ட்டையும் ஹெச்எம்ட்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எந்த இஷ்யூஸோ அந்த இஷ்யூவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக அப்டேட்க்கு இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்க சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடும். ஸோ இது போல் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட்டில் இருக்கோ நீங்கள் செஞ்சிடலாம். இப்போது ஒரு 5 to 6 டேஸ் இல்லை 15 டேஸ் வரைக்கும் வரல, அதுக்கப்புறம் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் பண்ணலாம். ஆனால் அதையும் தாண்டி அந்த குழந்தை ஸ்கூலுக்கே வரல அப்படின்னா டீச்சர்ஸோட ஐடியில் இந்த ஓஓஎஸ்சி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் ஸ்டூடெண்ட்டை சர்வே பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அது ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில். அதில் போய் பாருங்கள் அது எப்படி செய்கிறது அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை வராத பட்சத்தில் நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், எப்படி அந்த குழந்தைய என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு நம்ம அதை ஓஓஎஸ்சி சர்வேஸ் நம்ம பண்ணணும். அப்படி சர்வே பண்ணியும் அந்த குழந்தை வரல அப்படின்னு சொன்னாக்க ஏன் எதுக்கு அப்படிங்கிறது எஸ்எம்சி மூலமாகவோ ஹெச்எம் மூலமாகவோ நம்ம அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணணும். பட் நம்ம போட வேண்டியது என்னமோ என்ட்ரி மட்டும்தான். ஸோ இந்த என்ட்ரியை எல்லோரும் பார்த்துக்கோங்க. பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட்ஸை போயிடுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லீவாக இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு 3 டேஸாக 5 டேஸாக கழித்து அவங்க ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த என்ட்ரிஸ் எல்லாமே தான் பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட்ஸில் இருக்கும். வரவே இல்லை அப்படிங்கிற இதுவும் பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட்டில் வரும். ஆனால் அது ஓஓஎஸ்சியில் உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஸோ இதுதான் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதுக்கு 2க்கான சர்வேவும் நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.